ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தார். விளைச்சல்லாம் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டத்துல இருந்தார். ஆனா ஒரு பெரிய கடவுள் பக்தர். கடவுளை நம்பி ரொம்ப தவம் இருந்து கடவுள் வந்து ஒரு மாம்பழத்தை கொடுத்து, இந்த மாம்பழத்தை நீ சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த விதையை நட்டு வை, கடகடன்னு வளர்ந்து இது தோப்பாகும். இது தோப்பாகும் போது உனக்கு நிறைய பணம் வரும். அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில எடுத்து போய் விதைச்சிட்டாரு. அன்னைக்கு முழுக்க அவருக்கு வேலையே ஓடல. விதைச்ச இடத்துக்கு பக்கத்துலயே நின்றுட்டு இருக்காரு. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. அவருக்கு அந்த பரபரப்பு தாங்க முடியல. ஒரு 6வது நாள் பள்ளம் தோண்டி நிஜமாவே அவர் கொடுத்த விதை உள்ள முளைச்சிருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லி பள்ளம் தோண்டி எடுத்து பார்த்தா அது விதை முளைச்சு வேர் விட்டு அப்பதான் வெளியே வர ரெடியா இருக்கு. ஒரு பள்ளம் தோண்டி டிஸ்டர்ப் பண்ணதுல அந்த விதை அதுக்கப்புறம் முளைக்காம போயிடுச்சு. இன்னைக்கு நான் சந்திக்கிற நிறைய ஆண்டர்பிரனர் இப்படிதான் லைஃப்ல ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோம், ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம், அந்த முயற்சியோட ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அதை விட்டுட்டு நிறைய விஷயங்களை ஒரே நேரத்துல பண்ண ஆரம்பிக்கணும். உதாரணமா நம்ம பிசினஸ்ல சேல்ஸ் டிராப் ஆகுது, டர்ன் ஓவர் குறையுது அப்படின்னும் போது அதை மாற்றுவதற்கு ஒரு சில முயற்சிகள் இருக்கு. ஒவ்வொரு முயற்சிக்குமே அந்த விதை முளைக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரம் தர வேண்டியிருக்கு. அந்த நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரஸ்ட்ரேஷன், பரபரன்னு இது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா, சம்பந்தமா இல்லாத, என் பிசினஸோட தொடர்பு இல்லாத பல வகையில நம்ம முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறோம். இதனால பிசினஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அப்போ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் லீட்ஸ் டு டிஸ்ட்ராக்ஷன். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏன் வருது அப்படின்னா நமக்கு நிதானம் இல்லை. ஏன் இல்லை? கிளாரிட்டி இல்லை. நம்ம பிஸ்னஸ் என்ன, நம்ம கஸ்டமர் யாரு, 5 வருஷம் 10 வருஷம் டவுன் த லைன் இந்த பிஸ்னஸ் எங்க இருக்க போகுது அப்படின்ற கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். அந்த கிளாரிட்டி மட்டும்தான் இது அத்தனை பிரச்சனைகளுக்கும் மருந்து. ஸோ கிளாரிட்டியோட நிதானமா ஆழமா யோசிச்சு செயல்படலாமா?